பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல வருகிற வாரம் டிக்கெட் டு ஃபினாலே நடக்கவிருக்கக்கூடிய நிலையில, டிக்கெட் டு ஃபினாலேவ 10 பேர் விளையாடுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதோ 11 பேரு. யாரோ ஒருத்தர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேற போறாங்க அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு பிக் பாஸ் வீட்ட விட்டு 2 பேர எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. சாட்டர்டே எபிசோட்ல அமித் பார்கவ் எவிக்ட் ஆயிருக்கிறாரு. சண்டே எபிசோட்ல கனி திரு அவர்கள் ஹாஸ் பீன் எவிக்டட் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. கனி திருவுடைய ரசிகர்களை பார்க்கும்போது நமக்கு கண்ணில் கண்ணீர் வரல, ரத்தம் தான் வருது அப்படிங்கிற அளவுக்கு நேற்று தான் கனி திருவுக்கான காமன் டிபி சிடிபின்னு சொல்லுவாங்க, அதை சமூக ஊடகங்களில் ரிலீஸ் பண்ணி கனி திரு டாப் 5ல வந்துருவாங்க அப்படின்னு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்த கனி திருவுடைய ரசிகர்கள் எல்லாரையும் கழுதப்பால் குடிக்க வச்சிருக்காரு விஜய் சேதுபதி என்று சொன்னால் மிகையாகாது. கனி திரு இதுவரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, டம்மி பாபாவா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தாங்க, மேனுப்புலேட் பண்ணி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கனி திருட்ட இருந்து ரம்யா ஜோ, ஆதிரை இவங்கெல்லாம் பிரிஞ்சு வந்து கனி திரு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க. இந்த சபரி அப்படின்றவன் உள்ள ஆடு மாதிரி கனித்திருக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். விக்கல்ஸ் விக்ரம் உள்ளே இருக்கான். எஃப்ஜேன்றவன்லாம் வெளில போயிட்டான். கனித்திரு யாரெல்லாம் மேனுப்புலேட் பண்ணாங்களோ எல்லாருமே ஹேஸ் பீன் சென்ட் அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இதுக்கப்புறம் கனித்திரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சபரியுடைய கேமை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் எடுத்துட்டாங்க. ஃபேமிலி வீக்குக்காக மட்டும்தான் கனித்திருவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் எவிக்ஷன்னு பேர் வரும்போதெல்லாம் கனித்திருப்போட பேர் தான் பேப்பரில் இருக்கும். ஆனால் விஜேஎஸ்க்கு அவர் பிரேக் எடுக்கிற டைமில் ஒரு கால் வரதாக சொல்லப்படுது. அந்த காலில் சார் பார்த்து செய்யுங்க சார், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை சார், என்னங்க சார் கனித்திருன்னா முடிவு பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கொண்டு வந்து விட்டுட்டாங்க கனித்திருவை. இதுக்கு மேலே எவனாச்சும் ஒருத்தன் கனித்திருவை உள்ள வைன்னு கால் பண்ணால் அவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போடுறா அப்படின்ட்டார் விஜேஎஸ். இந்த தடவை கனித்திருவை எவிக் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி கனித்திருவை தூக்குனதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. டேய், கனித்திருவை நீங்கள் அடிக்கிறீங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு துரத்துறீங்கன்னா சரிடா, அமித் பார்கவை எதுக்குடா அடிச்சிங்க, அப்பர் சண்டிகளா, அவன் நல்லா தானடா விளையாடிக்கிட்டு இருந்தான். குறிப்பாக ஜென்டில்மனாக ஒரு கேம் ஆடுறது ஒரு குத்தமாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரோடையும் ஒரு சூப்பரான பாண்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தான். கமருதீனோட மச்சான், கானா வினோத்தோட மாமா, பிஜே பார்வதியோட சூப்பரான பாண்டு. இந்த வாரம் அமித் பார்கவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ டாக்ஸிக் ஃப்ரீயாக நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு மனுஷன். அந்த கிறிஸ்மஸ் கெட்டப்லாம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்வதியை விரட்டி தண்ணி ஊற்றுனதாக இருக்கட்டும், குழந்தையாகவே மாறிட்டார் மனுஷன். வேறு லெவலில் கேரக்டர் காட்டின மக்களுக்கு மத்தியில் ஒரு டாக்ஸிட்டி இல்லாத நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்னா அமித் பார்கவ் தான். சாண்ட்ராவுக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அப்படிப்பட்ட அமித் பார்கவை அடிச்சு புட்டிங்களடா அப்பர் சண்டிகளா, அவர் இருந்திருக்கலாம்டா டாப் 5ல் வரக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்ரா. இந்த சபரியெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்து டம்மியாக மிச்சர் தாண்டா தின்னுட்டு இருக்கிறான். அவன் என்னடா பண்ணா, நல்லவே அப்படின்ற டேகை தவிர சபரிக்கு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கடா. இந்த ஆரோரா சின்க்ளேர்லாம் எப்போவே வெளியில் போக வேண்டிய ஆள், வெளியில் உட்காந்துக்கிட்டு ஆரோரா சின்க்ளேர்லாம் என்ன பண்ணி கிழிச்சுதுன்னு அதுக்கெல்லாம் ஒரு குரூப்பு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் தயவு செஞ்சு சபரியை வெளியில் அனுப்பிச்சிருக்கலாம். சபரி வந்து சேனல் ப்ராடக்ட்டுன்றதுனால டாப் 5ல் கொண்டு வரணும்னு இப்படியாடா முட்டு கொடுத்து சபரியை வந்து நீங்கள் மேலே கூட்டிகிட்டு வருவீங்க, புரியவே இல்லை. சாண்ட்ராவை கூட எடுத்துருக்கலாம், ஆனால் சாண்ட்ராவை எடுக்க முடியாதுங்க. ஒரு விஷயம், பிரஜன் வந்துட்டு போனதுக்கப்புறம், சாண்ட்ராவுடைய குழந்தைகள் வந்துட்டு போனதுக்கப்புறம் டோட்டலாக மாறிட்டாங்க. அதில் டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், விஜய் பார்வதியோட என்ன எக்ஸ்பிரஷனு, என்ன பெர்ஃபார்மன்ஸு, என்ன நளினம், என்ன எமோஷன்ஸு, என்ன ரியாக்ஷன், இப்படி ஒரு திறமையை வச்சுக்கிட்டு தண்டமாக இருந்திருக்கிறியம்மா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை பார்த்து நமக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நத்திங், சாண்ட்ரா கேன் ஸ்டே. பட் சபரி என்ன பண்ணார், ஹி ஹவன் டன் எனிதிங். உள்ளே வந்த ரியா இந்த பிக் பாஸ் வீட்டில் 80 நாளாக டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கிறது சபரி தான். நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு வெளியில் ஷோவில் நீ ரோஸ் பண்ணல, நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படின்னு ரியா வந்து கழுவி ஊற்றிட்டு போகிற அளவுக்கு இருக்கான் சபரி. அப்படி சபரியை நீங்கள் வெளியில் எடுத்துருக்கலாம், என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஆனால் கனித்திருவை எடுத்ததுலேயே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு வீக்குங்க, நல்லா கேளுங்க, நான் வந்து ரொம்ப போட்டு அறுக்க மாட்டேன். ஒரு வீக்கில் நமக்கு தகவல் வருது கனித்திரு எவிக்டட், பேப்பரில் பேர் இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு வீடியோ போடுறோம், கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய கனித்திரு அப்படிங்கிறோம். அதை அப்படியே கட் பண்ணி கனித்திருவோட எடிட் போட்டு பத்திக்கிச்சு
ஒரு ராட்சச தீரி வெடிச்சு தான் இது தீருமே அப்படின்னு வேற லெவல்ல எலவேஷனை கொடுத்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி, டேய் நான் கனித்திருவை கழுவி ஊத்துறதுக்கு வீடியோ போட்டா அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தி கனித்திருக்கு எலவேஷன் கொடுக்குற ஒரு சென்டென்ஸா கிரியேட் பண்ணி வீடியோவோட எடிட் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டாங்களே, யாரா நீங்க கனித்திருக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யாவுக்கு எந்த அளவுக்கு பிஆர் இருந்து வேலை செய்கிறாங்களோ அதே அளவுக்கு கனித்திருக்கும் பிஆர் இறங்கி வேற லெவலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங்கை காசு இல்லாமல் ஒருத்தர் ஃப்ரீயாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படிப்பட்ட கனித்திரு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறத கனித்திருவுடைய ரசிகர்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரில. வெளியில் வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வன்மத்தையும் விஜேஎஸ் மேலேயோ பிக் பாஸ் மேலேயோ விஜய் டிவி மேலேயோ கக்க மாட்டானுங்க. மாறா கனித்திருவோட ரசிகர்கள் யார் மேலே வன்மத்தை கக்குவானுங்கன்னா கண்டிப்பாக பார்வதி மேலே தான். வேற யார் மேலே? பார்வதிக்கு அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே எதிரி தான். இருக்கிற எல்லா ரசிகர்களும் பார்வதியை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் கனித்திரு பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்டாய் வெளியில் போகிறது பார்வதியுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு பக்கம் பார்வதி ரசிகர்கள் கனித்திருவோட எவிக்ஷனை கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் பார்வதிக்கு உறுதுணையாக இருந்த அமித் பார்கவும் சேர்ந்து வெளியில் போகிறானே அப்படின்னு சொல்லி வருத்தமாகவும் இருக்கும். ஸோ சந்தோஷம் வருத்தம் இது ரெண்டும் கலந்த ஒரு மனநிலையில் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் இந்த வாரத்தை கடக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும், கேட்டே ஆகணும். உண்மையிலேயே கனித்திரு டிசர்வ்ஸ் டு பி அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 நினைக்கிறீங்களா? இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து மிகப்பெரிய அளவில் புரட்சிகளை பண்ணக்கூடிய புரட்சி பெண்மணி கனித்திரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆகுறது என்ன அப்படின்னா அமித் பார்கோவுடைய எவிக்ஷன் தான். உண்மையிலே ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் டாப் 5ங்க. டேய் ஓரளவுக்கு நல்லவனா ஜென்டில்மேனா மக்களை ரசிக்கிற மாதிரி எவனாவது ஒருத்தன் இருந்தால் அவங்களுக்கு ஆகாதாடா? உள்ளே இருக்கிறவன்லாம் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்றவனுக்கு தான் வாய்ப்பு கொடுத்து உள்ளே உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பீங்களா? இந்த சபரி எல்லாம் என்ன பண்ணி கிழிச்சான்றா உள்ளே உட்கார வச்சுருக்கிறீங்க? என்னடா கேம் ஆடி கிழிச்சான் அவன்? ஒன்றுமே பண்ணலடா, அவனை வெளில எடுத்துருக்கலாம்டா. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் அன்அஃபிஷியலில் ஓட்டு குறைஞ்சிருச்சு. எப்போ மேன் ஹேண்ட்லிங் பண்ணானோ எஃப்ஜே இவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். சனி போனம் தனி போகாதுன்ற மாதிரி எஃப்ஜே வெளில போகிறதுக்கு முன்னாடி விக்கல்ஸ் விக்ரம் ஆதிரையை மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அந்த பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டு அதுக்கு ஏதாவது ஆயிருந்தால் யார் பொறுப்பு அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரமை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரமுக்கெல்லாம் டோட்டலாக கேம் அவுட்டு. மக்கள் அவனை ஆதரிக்கலை அப்படின்றதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விக்கல்ஸ் விக்ரமோ சபரியோ இவங்க போயிருக்கலாம் அமித் பார்கவுக்கு பதிலாக அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்கள் இந்த எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see in the next video. பபாய். அண்ட் ஒருவேளை பேப்பரில் இருக்க கனித்திருவை வேறு ஏதாவது ஒரு பேரை மாற்றி ஆளை மாற்றி எவிக் பண்ணிட்டாங்கன்னா என்ன கேட்காதீங்க. என்ன பேப்பரில் இருக்கோ அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். சரி மக்களே, see in the next video. பபாய்.